இந்த வழக்குல எஃப்ஐஆர்ல பேர் கிடையாது, இவங்க ஸ்டேட்மெண்ட்ல எந்த விதத்தையும். அதனாலதான் அந்த வழக்கில் நீதிபதி உடனடியாக, அதாவது கொண்டு போய் ரிமாண்ட் கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்த நீதிபதி, நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஏனென்றால் இவர் மீது ஒரு துளி கூட இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டதாக அந்த ஆவணங்கள் இல்லை, ஆகவே இந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் அதை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இதை தூக்கிப்பட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் அவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே சொல்வது, அவர் மீது 2006 போடப்பட்ட ஒரு வழக்கை கொண்டு இப்ப காட்டுறாங்க. அதுதான் நீதிபதி ஆச்சரியப்பட்டாங்க. இது அட்வர்ஸ் கேஸ் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, கிரவுண்ட் கேஸ் அந்த சமீபத்திய வழக்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி இவர் மேல எத்தனை வழக்கு இருக்குன்றது பட்டியலிடுவாங்க அரசு தரப்புல. அப்படி பட்டியலிடப்பட்ட ஒரு வழக்கு 2006 வழக்கு. அப்போ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், இவர் மீது வெறும் வன்மத்தோடு மட்டுமே இந்த சட்டத்தை அவங்க பயன்படுத்திட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசை நானும் என்னுடைய சகோதரர் ரூபன் அவர்களும் மிக தீவிரமாக செயல்பட்டோம். இவர்களும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும், எழும்பூர் நீதிமன்றமாகட்டும், மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் சென்னை ஆகட்டும், அங்கே விசிகாவினுடைய வழக்கறிஞர்கள் பெரும் படையோடு வருவார்கள். பெரும் படையோடு அவர்களும் தங்கள் ஆட்சேபத்தை தெரிவிப்பார்கள். அதை மீறி அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டதற்கு, இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா நிறைய பேர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. இப்போ எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர், வாராகி, இவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் திமுகவை கடுமையாக எதிர்த்தவர்கள். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்த்தாரா அப்படின்னா இல்ல. யூடியூப்ல நிறைய விஷயங்களை முன்வைத்து பேசுவார். ஆனா இவர்கள் மீது இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. என்ன காரணம்? இவர்களுடைய குண்டார் சட்டத்தை தகர்த்து இப்ப வெளியே வந்திருக்காரு. இந்த குண்டார் போடப்பட்டதற்கு என்ன காரணம் சார்? முக்கிய காரணம் என்னவா இருக்கு? கொஞ்சம் பின்னணியை நான் சொன்னாதான் உங்களுக்கு உடனடியா அது விளங்கும். அவர் ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர், பறையர் பேரவை நிறுவன தலைவர். அவர் தொடர்ந்து அந்த சமூகத்துக்காக பணியாற்றக்கூடிய நபர். விசிக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவனும் அவரும் என்னன்னா, நான் தாழ்த்தப்பட்ட அந்த பழைய சமூகத்துக்காக தான் அந்த கட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லக்கூடிய அவர் அந்த சமுதாயத்துக்காக எதுவுமே செய்யவில்லை. அந்த அரசியல் கட்சி மூலமாக ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்தாலும் ஆளுங்கட்சி கூட்டணிக்கு அழுத்தம் கொடுத்து அந்த மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் திருமாவளவனை பற்றி அவர் பல்வேறு மேடைகளிலும் பல்வேறு பத்திரிகை செய்திகளும் பேசிட்டு வர்றாரு. ஆக இவங்களுக்கு என்னன்னா தொடர்ச்சியாக அவரை பத்தி, தன்னுடைய தலைவரை பத்தி பேசுனதுக்கு இவர்கள் ஒரு வன்மத்தோடவே அவருக்கு மேல இருக்காங்க. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இவங்களுக்கு வரல. இவங்களுக்கு என்னன்னா, தொடர்ச்சியா அவர் பேசுறாரு, அவர் பேசுறத அடக்கணும். அது அடக்கணும்னா என்ன பண்ணணும்? அவரை சிறையில வைக்கணும். அப்போ என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வகையாக அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு வரும்போது இவர்களாக 5 பேர் அங்க திரண்டு, 5க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை நபர்கள் திரண்டு அவர் மீது தாக்குதல் நடத்தி, அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதன் பிறகு அந்த வீடியோ ஃபுட்டேஜஸை நீங்க எல்லாரும் இல்ல, உலகத்துல அத்தனை பேருமே பார்த்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம் அவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே சொல்வது, மத்திய அரசாங்கம் தமிழக அரசுக்கு வழங்கிய எஸ்சி எஸ்டிக்கான நலத்தொகை கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி இந்த அரசு பயன்படுத்தாம திருப்பி அனுப்பிவிட்டது. இதை பற்றி திரும்ப கேள்வி கேட்டாரா அப்படின்றத முன்வைக்கிறார். இந்த கேள்விதான் அவங்களை ரொம்ப ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதற்காகத்தான் அந்த இதுவும் ஒரு காரணம். நீங்க பின்னணி என்னன்னா ஏன் இவர் மேல மட்டும் போட்டாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள்ல இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். என்ன விஷயம்னா, இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவருடைய பேச்சு ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப எளிய மக்கள்கிட்ட ஈஸியா போய் சேர்ந்துடும். அவர் பேசுறது அலங்கார தமிழோ இல்லைன்னா அவர் பெரும் பேச்சாளரோ அப்படி இல்ல. ரொம்ப எளிமையா மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி, அந்த மக்கள் ஏத்துக்கிற மாதிரி ரொம்ப பேசும்போது அவருடைய அந்த மொழி நடை மிக சிறப்பான மொழி நடை என்பதால் கண்டிப்பா உடனடியா மக்கள்கிட்ட சேர்ந்து, அது குறிப்பாக அந்த பழைய சமூக மக்கள்கிட்ட சேரும்போது அந்த கருத்துக்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. அது விசிகாவுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம் என்ற ஐயம் அவங்களுக்கு வருது. அவங்க தொடர்ந்து இவர் பேசக்கூடாது, தன்னுடைய அரசியல் எதிரி, நான் என்னன்னா ஒரு அரசியல் எதிரியை அரசியல் ரீதியாக தான் எதிர்க்கணும் இன்னொரு கட்சி. ஆனால் இவர்கள் என்னன்னா அந்த சம்பவத்தை பயன்படுத்தி பெரும் அந்த அழுத்தத்தின் காரணமாக
இவர்கள் கொடுத்த அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த அதாவது பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டம் அவசர கதியில் அவர் மீது போடப்பட்டது. குண்டர் தடுப்பு சட்டம் என்பது உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியா ஒருத்தர் மீது போட வேண்டும் என்றால் அவர் தொடர் குற்றங்கள் ஈடுபட்டிருக்கணும். இவர் என்ன தொடர் குற்றங்கள் ஈடுபட்டாரு சார்? அப்படி பார்த்தா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது பெண்கள் தொடர்பான வழக்கு, அப்புறம் திருட்டு வழக்கு, இந்த மாதிரி முக்கியமான ஒரு 3 வழக்குகள் இருப்பதா சொல்றாங்களே. யாரு அதை நிரூபிக்க சொல்லுங்க பாப்போம். அதாவது ஏர்போர்ட்ல திருடுனதாகவும் ஒரு வழக்கு இருக்கு. அப்புறம் பெண்கள் மீது தவறுதலா அதெல்லாம் அவங்க எதிராளிகள் அபத்தமாக பரப்பும். சார் இந்த வழக்கு நான் சொல்றேன் இந்த இவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளதே நான் எடுத்து காட்டுறேன். ஏன் நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க? நானே எடுத்து காட்டுறேன். இவங்க சொன்ன ஒரு வழக்கு எந்த வருஷம் போடப்பட்ட வழக்கு தெரியுங்களா? அதுவும் அது அரசியல் ரீதியான வழக்கு. ஒரு போராட்டம் 2006. நம்ம இருக்கிறது 2026ங்க. 2006 19 வருஷம் கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முன்பு ஒரு அரசியல் அதாவது சமூக செயல்பாட்டாளர் ஒரு அரசியல் கட்சி நிறுவன தலைவர் அவர் மீது 2006 போடப்பட்ட ஒரு வழக்கை கொண்டு இப்ப காட்டுறாங்க. அதுதான் நீதிபதி ஆச்சரியப்பட்டாங்க. இது அட்வர்ஸ் கேஸ் சொல்லுவோம். அதாவது என்னன்னா கிரவுண்ட் கேஸ் அந்த சமீபத்திய வழக்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி இவர் மேல எத்தனை வழக்கு இருக்குன்றது பட்டியலிடுவாங்க அரசு தரப்புல. அப்படி பட்டியலிடப்பட்ட ஒரு வழக்கு 2006 வழக்கு. அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவர் மீது வெறும் வன்மத்தோடு மட்டுமே இந்த சட்டத்தை அவங்க பயன்படுத்திருக்காங்க. அதன் பிறகு இன்னொரு வழக்கு. அந்த வழக்கில் நீதிமன்றம் இவர் மீது எந்த குற்றச்சாட்டுமே இந்த ஆவணத்துல இல்லை, இவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாத பட்சத்தில் நான் நீதிமன்றத்தால் அனுப்ப முடியாது என்று நிராகரித்த ஒரு வழக்கு. இப்படி அதன் பிறகுதான் இவங்க என்னன்னா இவர்களுக்கு இவர் ஜாமீனில் உடனடியா வெளியே வந்துருவான்றது தீர்க்கமா தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசை நானும் என்னுடைய சகோதரர் ரூபன் அவர்களும் மிக தீவிரமாக செயல்பட்டோம். இவர்களும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் எழும்பூர் நீதிமன்றமாகட்டும், மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் சென்னை ஆகட்டும், அங்கே விசிகாவினுடைய வழக்கறிஞர்கள் பெரும் படையோடு வருவார்கள். பெரும் படையோடு அவர்களும் தங்கள் ஆட்சேபத்தை தெரிவிப்பார்கள். அதாவது என்னன்னா அதையும் மீறி அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஏனென்றால் மாவட்ட நீதிமன்றத்திலே நடைபெற்ற விசாரணையில் நான் அந்த மொத்த வீடியோவையோ என்னுடைய லேப்டாப்ல நான் கொண்டு போய் காமிச்சேன். காமிக்கும் போதே அந்த நீதிபதி எடுத்தவனே அவர் சொல்றாரு நான் இதை பார்த்துட்டேன். நான் சொல்றேன் இல்லைங்க இது நீங்க பார்த்த நீங்க முழுமையாக இந்த வீடியோவை நான் வச்சிருக்கோம், இதை முழுமையா பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு முழுமையாக அவர் வீடியோ பார்த்த பிறகுதான் அவர் என்ன பண்றாருன்னா மறுநாள் தள்ளி வைக்கிறார். அதாவது என்னன்னா திங்கட்கிழமை, சனி ஞாயிறு விடுமுறை, திங்கட்கிழமை தள்ளி வைக்கிறார். திங்கட்கிழமை கண்டிப்பாக அவருக்கு ஜாமீன் கிடைத்து விடும் என்று உணர்ந்த இவர்கள் அரசு தரப்பு அவசர கதியில் அவ்வளோ ஜெட் வேகத்துல 1000 அதாவது மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுது, தினந்தோறும் கொள்ளைகள். எதை பத்தியும் இவங்களுக்கு கவலை இல்லை. தன்னை எதிர்த்து அவன் பேசுறான், அவனை போய் ஃபாலோ பண்றது. சவுக்கு சங்கர் ஃபாலோ பண்றது, சவுக்கு சங்கர் வாட்ச்மேனை ஃபாலோ பண்றது, அவனோட கார் டிரைவரை ஃபாலோ பண்றது, அதே மாதிரி மொத்தம் யாரா அப்படிதானே இவங்களுடைய எண்ணம். இவர்கள் 2 நாள் சனி ஞாயிறு விடுமுறை, திங்கட்கிழமை உத்தரவாயிரும். உத்தரவாகிவிட்டால் வெளியே வந்தால் மீண்டும் தன்னை பற்றி பேசுவார்னால இவங்க என்ன பண்ண பெரும் அழுத்தம் கொடுத்து மாநகர் காவல் ஆணையர் ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த உத்தரவை பிறப்பிச்சு அன்று மாலை அவருக்கு அந்த உத்தரவு நகலை கொடுக்கணும். என்னன்னா இவர் வந்துவிடக்கூடாது, தொடர்ச்சியாக உள்ள வைப்பதற்கு ஒரே அவங்களுக்கு கிடைத்த ஆயுதம் குண்டர் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துவது. அந்த குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்ட பிறகு எங்களுக்கு தெரியும் அதுல உள்ள நடைமுறைகள் அட்வைசரி போர்டு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்துல HBயோட இறுதி விசாரணை. இறுதி விசாரணை அப்போ ஒரு நாள் இதுக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்குகளுடைய வரிசைப்படிதான் எடுப்பாங்க. இப்போ ஒரு 1000 வழக்கு இருக்குன்னா நம்மள 1001ன்னா இதெல்லாம் ஒவ்வொரு இயரிங்லயும் முடிச்சுட்டு அதன் வரிசையில எடுப்பாங்க. சோ இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் எடுக்கலாம். இவர்களுக்கு அது நன்றாக தெரியும். குண்டர் தடுப்பு சட்டம் போட்டுவிட்டால் உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கினாலும் அந்த காலகட்டம் என்னன்னா 4-5 மாசம் கண்டிப்பா அவர் சிறைவாசம் உறுதி அப்படின்ற அடிப்படையில தான் இவங்க அந்த சட்டத்தை பிரயோகம் பண்றாங்க. என்னன்னா உச்ச நீதிமன்றமும் சரி, ஏன்னா உச்ச நீதிமன்றம் சவுக்கு சங்கருடைய 2வது முறையாக அவர் மீது போடும்போது கடுமையாக எச்சரிக்கை தெரிவித்த காரணத்தால் உச்ச நீதிமன்றம் பயந்து போய் தான் 2வது முறையாக அந்த சட்டத்தை திரும்ப பண்றாங்க.
அதே போல் சென்னை உயர்நீதிமன்றமும் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு கடுமையான கண்டனை பல்வேறு வழக்குகளை தெரிவிச்சிருக்கு. அதை எல்லாமே இவர் பொருட்படுத்தாமல் இவர் மீது வந்து தெரியும் குறைந்தபட்சம் 5 மாதமா உள்ள வைக்கலாம் அப்படின்ற காரணம் போடப்பட்டது. முதல்ல அட்வைசரி போர்ட்ல எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா அதுல வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் 3 பேர் வந்து அவங்க தான் வந்து முடிவெடுப்பாங்க. ஆனால் என்ன காரணமோ தெரியல, இதில் வந்து கொடுக்க வேண்டிய வழக்கு, ஏன்னா ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். ஏன்னா எங்களுடைய 40 நாள்ல இவர் வந்து வெளியில கொண்டு வந்துடலாம், அட்வைசரி போர்ட்ல ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்தோம், கிடைக்கவில்லை. என்ன காரணம் சார் நீங்க சொன்ன அந்த காரணங்கள் அவங்க வந்து அட்வைசரி போர்ட்ல என்னன்னா ஒரு நடைமுறை இருக்கு, அதுல வந்து வெளிப்படையா உத்தரவுகள் வெளியில வரும். இப்ப நீதிமன்றங்களில் போடப்பட்ட உத்தரவுகள் எல்லாருக்குமே வந்து ஓப்பனா வெளியில வரும், வந்து யார் வேணாலும் அதை வந்து பார்க்கலாம். ஆனா இந்த வந்து அறிவுரை கழகம் அட்வைசரி போர்ட்ல போடப்பட்ட உத்தரவுகள் வந்து வெளியே அனுப்பப்படாது. அந்த அட்வைசரி போர்ட்ல அவர்கள் வந்து தீர்மானம் பண்ணி இவர் மேல போடப்பட்ட வழக்கு வந்து தவறானது, அரசியல்காரங்க போடப்பட்டது அவங்க தீர்மானம் பண்ணா இவரை விடுதலை செய்யுங்கள் என்ற தகவல் மட்டும்தான் ஜெயில் சூப்பரண்டுக்கு அனுப்புவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து விடுதலை செய்யப்படுவார். அப்படி தகவலே வரலன்னா அந்த உத்தரவு நமக்கு சாதகமா இல்லை என்றுதான் நம்ம எடுத்துக்கணும். நேரடியாக வந்து உள்துறை செயலாளருக்கு மட்டும்தான் அந்த தகவல் அனுப்பப்படும், அந்த உத்தரவு நகல் அனுப்பப்படும். ஆகவே இதில் நாங்கள் வந்து எங்களுக்கு சாதகமான வந்து தீர்ப்பு இல்லை என்று தெரிந்தவுடன் தான் நாங்க வந்து உயர்நீதிமன்றத்துல மிக வேகமா இந்த வழக்கை நடத்த ஆரம்பிச்சோம். இப்ப குறிப்பா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது இப்போ அந்த அதாவது பெண் மீதான வழக்கு, அப்புறம் திருட்டு வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க 2006ல இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் இதுல வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற எந்த மாதிரியான வழக்கு ஏர்போர்ட் மூர்த்தி கிடையாது? 2 வழக்கு தான் கேட்டாங்க. நான் தான் சொல்றேன், அந்த ராயப்பேட்டையில அந்த வழக்கு, இந்த 2006 வழக்கு, இதுதான் காட்டுறாங்க. ஏன் தோண்டி துருவி எடுத்து பார்த்தாலும் அவர் மேல எந்த வழக்கும் கிடையாது. இதெல்லாம் இப்ப நீங்க சொல்றீங்களா, இதெல்லாம் எனக்கு இப்ப செய்தியா இருக்கு. இத்தனை மாசம் நான் தான் அந்த கேஸை நடத்திருக்கோம். இப்ப இது எல்லாமே மீடியால இவங்க வந்து அவர் மீது ஒரு அவதூறு கலப்ப வேண்டும், அவர் மீது அவருக்கு இருக்கிற ஒரு பேரை கெடுக்கணுன்றதுக்காக வந்து பரப்பப்படும் பொய் செய்தி. ஏன்னா தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா விசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த வழக்குகள்லாம் அதான் நான் சொல்லுனேன், இது தொடர்ந்து அவதூறுன்றன நானா சொல்லுனேன், அதை காட்ட சொல்லுங்க. அப்படி ஒரு அரசு தரப்புலயே அவங்களே காவல்துறை தானங்க இதுக்கு உரிய வந்து ஆவணங்களை காட்ட முடியும். கண்டிப்பா சார். வெளிநபர்கள் நீங்க சொல்ற மாதிரி வெளிநபர்கள் எல்லாம் காட்ட முடியாது. அவர்களே காட்டியதே இந்த 2 வழக்கு தானே. அப்படி இருந்தா வந்து நான் தான் சொன்னேன், முன்னாடி அட்வைஸ் வழக்குன்னு சொல்லி முதல்ல வந்து எல்லா வழக்கும் ஒரு நபர் மீது தொடர்ந்து அவர் குற்றத்தை ஈடுபட்டா அந்த வழக்கு அத்தனை காட்டுவாங்கன்னு இவங்களால காட்ட முடியலையே. இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி இத்தனை வழக்குகள் காட்டியிருப்பாங்க நீதிமன்றத்துக்கு, இத பாருங்க இந்த நபர் வந்து இப்படியான வந்து சட்டவிரோத செயல தொடர்ந்து ஈடுபடுறாரு அப்படின்றதுக்கு இவங்களால காட்ட முடியல. இல்ல இது இப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரியுது, மிக தீவிரமா அபத்தமா அவர் மீது அவருடைய நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் என்பது. கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு விஷயங்களை நீங்க முன்வைக்கிறீங்க சார். அப்புறம் ஏன் சார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த டிஜிபி அலுவலகத்திற்கு சென்றார், அதாவது அருள் அவர்களுடைய சென்றதா வந்து கூறினாங்க. அருள் அவர்கள் நான் கூட்டு போகல அப்படின்ற மாதிரியான தகவலை அருள் சொன்னதா அதான் சொன்னதா செய்தி வருதே சார். செய்தி வருது, எப்படி வருது? அருள் சொன்னாரா நான் வந்து வரலன்னு, நான் கூப்பிடல அப்படின்னு. அது அபத்தமான செய்தி. எங்களுக்கு தெரியும், அருள் அழைத்துதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அங்க போய் அவங்க வந்து என்னன்னா அந்த தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு கொலை முயற்சி வழக்கு, அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவன் அருள் வந்து அங்க வந்து மனு கொடுக்க வருகிறார். அருளுக்கும் இவருக்கும் ஏற்கனவே பெரிய நட்பு உண்டு, தொடர்பு உண்டு. ஆகவே இவரும் சேர்ந்து போய் மனு கொடுப்பதற்கான நிகழ்ச்சியாக வகுக்கப்பட்டு அருள் வருகைக்காகத்தான் அங்க காத்திருக்கிறார். அவர் வரும்போது வருவதற்கு முன்பாகவே இவர் வந்து விட்டார் என்ற தகவலை தெரிந்த பிறகுதான் விசிகாவை சேர்ந்த நபர்கள் அங்கே ஆயுதங்களோடு கூடி அவர் மீது நடத்தி தாக்குதலை நீங்களே பார்த்தீங்க. இது எல்லாமே நான் சரி வாதத்துக்கு இப்படியே வச்சுக்கோமே, அவர்கள் கூப்பிடல, இவரா வேற ஏதோ வேலையா வர்றாரு, சரி என்ன தப்பு? டிஜிபி ஆபீஸ் பப்ளிக் பேசுங்க, நான் வேற காரணம் கூட வந்திருப்பேன், அருள் கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம், ரைட்டு, அவங்க வாதத்துக்கு வரேன், அருள் கூப்பிடல. இது ஒரு இட பிரச்சனை சம்பந்தமா தான் விசிகாவினருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் கிடையாது. அதான் ராயப்பட்ட வழக்கு, அதுதான் ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இவருக்கு அந்த வழக்குல எஃப்ஐஆர்ல பேர் கிடையாது, இவர் ஸ்டேட்மெண்ட்ல எந்த விதத்தையும். அதனாலதான் அந்த வழக்கில் நீதிபதி சைதாப்பேட்டை நீதிமன்றம் உடனடியாக, அதாவது கொண்டு போய் ரிமாண்ட் கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்த நீதிபதி
இதுல நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இவர் மீது ஒரு துளி கூட இந்த வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்டதாக அந்த ஆவணங்கள் இல்லை. ஆகவே இந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் அதை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து இதை தூக்கி போட்டாங்க. ஆகவே உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மீடியா இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். ஏன்னா ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காங்க, ரொம்ப சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆகவே வந்து தங்களுக்கு வேண்டிய மீடியாக்களை வச்சு இப்படி அவதூறுகளை பரப்பலாம். ஆனால் மக்கள் ஒரு கட்டத்தில் அந்த அதாவது இது அவதூறு என்பதும் இவர்களுடைய பின்னணி என்பதும் தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் என்னன்னா அதுக்கு உரிய வந்து மக்கள் வந்து முடிவெடுப்பார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. சரிங்க சார், இப்போ குண்டாஸ் அவர்கள் மீது இருந்த குண்டா சட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியில வந்துட்டாங்க. கண்டிப்பா அவர் இவ்வளவு குற்றம் செய்யல நிரூபிக்கப்பட்டு வெளியில வந்திருக்காரு. அவருடைய இழப்பீடு அந்த 5 மாத காலம் வந்து சிறையில இருந்திருக்காரு. அவரால் அவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். அவர் உடல் ரீதியா பயங்கரமா பாதிக்கப்பட்டிருப்பாரு. இதற்கெல்லாம் இழப்பீடு விசிகா தரப்புல இருந்து கண்டிப்பா வழங்கணும். இவர் மேல்முறையீடு பண்ணியிருக்காரா? அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தரப்பு இல்ல அது வந்து என்னன்னா இப்போ நேரடியா விசிகா தரப்பு இழப்பீடுன்றதெல்லாம் அந்த கேள்விக்கு இடம் இல்லை. ஏன்னா அரசு தான் வந்து இவர் மீது அந்த சட்டத்தை வந்து உபயோகிச்சு. ஆமா, அரசு தான் வந்து கொடுக்கணும். அதுக்கு என்னன்னா அவர் தனியாக வந்து வழக்கு தொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்பதான் வந்து அவர் வந்திருக்காரு, 4 நாள் தான் ஆயிருக்கு. ஆனா சற்று அவகாசம் தேவை. இதெல்லாம் எடுத்தேன் கவுத்தன்னு பல விஷயங்கள் செய்ய முடியாது. வாய்ப்பு கண்டிப்பா அவர் வந்து இதுக்கான உரிய சட்ட நடவடிக்கை மூலமாக நிவாரணம் தேடலாம். அதுக்கான நிறைய வாய்ப்பு சட்டத்துல இருக்கு. அவர் வந்து அவருக்கு விரைவில் அதன் நடவடிக்கை எடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது வந்து என்னன்னா அவரு தான் எடுக்க வழக்கறிஞரா நாங்க வந்து வழக்கு தான் நடத்தணும். அவர் முடிவெடுப்பது அவர் தான். கண்டிப்பா. ஆனா அதற்கு உண்டான முறையான நிவாரணம் வந்து அரசு தரப்புல இருந்து தான் கொடுக்கப்படும். ஆமா, இவர் கேட்கறதுனா அவர் அரசு தரப்பு கிட்ட மட்டும் தான் கேட்கணும். கண்டிப்பா சார், இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல்முறையீடு செய்யறாங்களா அப்படின்னு அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.